இன்னைக்கு காலையில் வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் கேஸ் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் கோவமும் இருந்துச்சு. அண்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத் ஆனந்த் வந்து இப்போ இருக்கிற யங் பிளேயர்ஸுக்கு மத்தியில் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு போஸ்ட்டு. அண்ட் பிராக் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் அப்போ உடனே வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் மீடியா எஸ்பெஷலி அவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஸ்வநாத் ஆனந்த் தான் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறாரு, அடுத்த ஜென்ரேஷன் வின் பண்ணுறது வந்து இவரோட விஷனில் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்ருக்குறாங்க. அது வந்து இட்ஸ் டோட்டலி ராங் ஆக்சுவலி. ஸோ அது வந்து அது ஏன் அவ்வளோ தப்பு, விஷயம் தெரியாமல் அது வந்து ஃபயர் விட்றது வேறு விஷயம். பட் அது முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச், இந்த டிஷர்ட் எல்லாமே வந்து armorado.comல வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணிகிட்ருக்கிறோம். செக் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து 20 பேர் வந்து ராகுல் எனக்கு கம்பெனி ஆரம்பிக்கணும், எனக்கு வந்து நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ஆரம்பித்த கம்பெனி தான் armorado.com. அந்த 20 பேர் வந்து என் சேனலில் வந்து என்னோடய கம்பெனியில் வந்து அவங்க பார்ட்னர்ஸு, அவங்கள நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம அதுக்குள்ளார வந்து நம்ம ஆர்மரோட சேல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ 2 பெரிய பார்ட்னர்ஷிப் அதில் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோலையும் வரப்போகுது. இட்ஸ் a கிரேட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு. ஸோ அதை பாருங்கள், இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து இது என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்றும் பெரிய பஞ்சாயத்துலாம் இல்லை. விஸ்வநாத் ஆனந்த் வந்து ஒரு ஃப்ளோரில் நடந்து போகிறாரு. அங்கே வந்து நம்மளோட யங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பிராக் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. அண்ட் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் டைட்டில், போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து விஸ்வநாத் ஆனந்த் வந்து யங் ஜென்ரேஷனை உருவாக்குறாரு, யங் ஜென்ரேஷன் வின் பண்ணுறதுக்கு வந்து அவர் முக்கியமான காரணம், அவர் துரோணாச்சாரியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்ருக்குறாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ பீயிங் அ ஃபார்மர் பிளேயர் கைஸ், நான் வந்து என்னோடய 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ திங்க் அரௌண்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து வாஸ் அ ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயர். எனக்கு படிப்போட செஸ் தான் முக்கியம் அந்த டைமில். அண்ட் ஸ்கூலில் வந்து நான் படிக்கிற ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு அட்டண்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாங்க, எனக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்தமாதிரி நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கும். அதுக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த எல்லா ஸ்கூலில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தேனோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நான் தான் சாம்பியனாக இருப்பேன். அண்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பட் இப்போ இந்த பசங்க இந்த விஷயத்துக்கு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு எனக்கு ஏன் அது கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு ஏன் அது கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு பையன் அவனுக்கு வந்து லெட்ஸே அரௌண்ட் 15-20 இயர்ஸ் இருக்குது. அந்த ஏஜில் வந்து ஒரு ஐஎம் ஆகிறான், இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகிறான், ஜிஎம் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறான் அப்படின்றதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கும், அந்த அந்த உழைப்பு வந்து எவ்வளோ மெட்டிகுலஸாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து அப்போ ஆல்மோஸ்ட் லைக் 1993-94 எனக்கு வந்து செஸ் வந்து பேஷனோ லவ்வோ கிடையாது. எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நான் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்கான அதுக்கு நான் உழைப்பை போட்டேன். அண்ட் எனக்கு வந்து அப்போ வந்து நம்ம ஜென்ரலாக செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வின் பண்ணணும், ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ட் தேவை. லெட்ஸே ஒரு 4 இன்க்ரீடியன்ட் வச்சுப்போம். ஒன்று வந்து உங்களுக்குன்ட்டு அது ஒரு ஸ்கில் இருக்கணும், அது ஒரு ஸ்கில்டான ஒரு ஒர்க் அது. ஸோ அதுக்கான ஸ்கில் இருக்கணும். ஒரு ஒரு சின்ன ஒரு புத்திசாலித்தனம் அந்தமாரி ஒரு சில விஷயம் அதில் இருக்கணும். அண்ட் செகண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உழைக்கணும். ஸோ தேர்ட் வந்து உங்களை வந்து நீங்கள் அறியணும். அது இந்த சென்ஸ் வந்து நான் நிஜமாலுமே எனக்கு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணி லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் செல்ஃப் அவேர் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் மெனக்கிடணும். ஸோ மெனக்கிடுறது வந்து நீங்கள் அந்த டோர்னமெண்ட்லாம் போய் நீங்கள் கரெக்டாக அந்த ஹைராக்கிலாம் நிறைய இப்போ டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிட்டீங்களா, அடுத்தது வந்து ஸ்டேட் போகிறீங்களா, ஸ்டேட் வின் பண்ணிட்டீங்களா, நேஷனல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கான அந்த ஹைராக்கியை நீங்கள் சேஸ் பண்ணி போகணும். அந்த ஒரு விஷயமும் தெரியணும், நல்ல கோச்சிங் போகணும், செலவு பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு நல்ல அச்சீவிங்கான ஒரு இடத்துக்கு போக முடியும். இப்போ பிராக் வந்து ஜிஎம் இந்த வயசில் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு 15 வருஷம் வந்து உழைப்பு இருக்குது. இது இப்போ நான் என்னோடய ஃப்ளாஷ்பேக்கில் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். 1994 அந்த டைமில் வந்து நான் ப்ரொஃபஷனலாக விளையாடுறப்ப வந்து நான் எல்லாத்துலேயும் அடிக்கிறேன். கரூர், அதுக்கப்புறம் வந்து மதுரை, எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நான் வின் பண்ணுறேன். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பையன், அந்த பையன் அரியலூர்லேருந்து வருவாப்பெலாம். அவங்க சித்தப்பா வந்து அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு வருவார். அவனுக்கு வரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் அவன் கேம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக விளாடுவான். அவன் நிறைய பாயிண்ட்ஸ் விளாடுவான். இஸ் லைக் எனக்கு வந்து அவனை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அவனுக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா, எங்கள் 2 பேருக்குமே வந்து அந்த ஹோல் இதுலேயே வந்து நிறைய பசங்க இருப்பாங்க. பட் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் வந்து செஸ் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் மிச்சம் எல்லா விளையாட்டும் விளாடுவோம். பட்டம் விடுறது, கோலி விளாடுறது, வெளில போய் கிரிக்கெட் விளாடுறது. ஸோ இதுமாதிரி எல்லா விளையாட்டு, செஸ்ஸை தவிர மிச்சம் எல்லா விளையாட்டையும் விளாடுவோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். செஸ்ஸை தவிர கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிரிக்கெட் மேலே நிஜமாக அப்போ ஒரு லவ்வும் இருந்துச்சு, கிரிக்கெட் ரொம்ப பேஷனாகவும் இருந்துச்சு. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவனுக்கு இருந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ஐ ஹேட் அ செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு வந்து இந்த கேம் வந்து ஓகே, இந்த கேமில் நான் ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும் அப்படின்றத நான் பியூராக நம்பினேன்.
அண்ட் அதுக்காக வந்து மெனக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் போயிட்டு அந்த டோர்னமெண்ட் அட்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையும் அதுக்காக உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், அது வந்து எனக்கு பேஷன் இருக்குதோ இல்லையோ, பட் அந்த ஒரு வேலையை நல்லா செய்யணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன். அந்த வேலையை நான் செஞ்சேன். அந்த பையன் அதை செய்ய மாட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, டோர்னமெண்ட் வரதை நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் அவன் லைஃப் வேறு ஏதோ ஒரு பக்கம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்றைக்கி வந்து ப்ராக் அந்த மாதிரி ஒருத்தங்கலாம் வந்து இந்த லைஃப்பில் ஒரு ஜிஎம் ஆகுறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி எக்கச்சக்க விஷயம் இருக்குங்க. ஸோ அது வந்து நைட்டும் பகலமாக அது உட்காந்து பண்ணணும். செஸ் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. இது வந்து இட்ஸ் லைக் மைண்ட் ட்ரைனிங் கேம். அது நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் யோசிக்கணும். அதாவது பெர்முடேஷன் காம்பினேஷன்னா, இப்போ நான் ஒரு மூவ் பண்ணுறேன் ஒயிட்டில், பிளாக் சைட்லேருந்து அவங்க ஒரு மூவ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு மூவ் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் அவங்க எந்த மூவ் வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த பண்ணுற ஒரு மூவ்க்கு, ஒவ்வொரு மூவ்க்கும் நான் என்ன மூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மூவ்க்கு அவங்க என்னென்ன மூவ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி யோசிக்கணும். இந்த கேம் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் போகும். 2 ஹவர்ஸ் உட்காந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் அவங்க பண்ணுறாங்க மைண்டுக்குள்ளார. பட் இது எல்லாமே வந்து சும்மா உட்காந்து நம்ம கால்குலேட் நம்ம அங்கே பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஓப்பனிங்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒயிட் சைட்லேருந்து விளையாடுறப்ப அவங்க ஒரு செட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் விளாடுவாங்க. பிளாக் சைடில் இருந்தப்போ ஃப்ரெஞ்சு கேக்கப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் விளாடுவாங்க. அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் மூவ்ஸ். ஸோ இந்த மூவ்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என் கேம் போகிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஈச் 1 ஹவர் கொடுப்பாங்க, இல்லை 2 ஹவர்ஸ் இருக்கும் அந்த கேமு. அந்த கேம் வந்து முடிகிறப்ப வந்து 2 பேருமே ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ 2 பேருமே கரெக்டான அந்த டைம் ப்ரெஷர் இருக்கும். கடைசி ஒரு 1 மினிட்ல வந்து கேம் டிசைட் ஆகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ தான் பீஸ் வச்சுருந்தாலும் சரி, குயினே வச்சுருக்கீங்க என்றதுனா குயின் கூட இல்லை, ஒரே ஒரு பான் மட்டும் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிளாக்கில் வந்து ஃப்ளாக் விழுந்துருச்சு, அதாவது உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நான் தான் வின்னர். ஸோ அந்த மாதிரி வந்து டைம் இஸ் பவுண்ட், டைம் இஸ் அ ஃபைனல் வின்னர் டிசைடட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்து லைக் மெமரியிலேருந்து எடுத்து வைப்பாங்க. அவங்க உட்காந்து பிளான் பண்ண மாட்டாங்க. மிடில் கேம்லேருந்து தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ ஒரு மெனக்கிட்டு அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து உட்காந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும், இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து ப்ராகோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டோர்னமெண்ட் போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட கோச் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. நிறைய ஒரு கோச் இருந்திருக்க மாட்டாங்க, 2-3 கோச் இருந்திருப்பாங்க. அவங்களாம் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் பாருங்கள், அவங்க அம்மா வந்து டெடிக்கேட்டடாக அந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 37 வயசில் வந்து எனக்கு தெரியுதுங்க ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரெக்டான ஒரு கோச் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியறதுக்கு எனக்கு 30 வயசு ஆச்சு. எனக்கு அப்போ விளையாடுறப்ப தெரியல. டோர்னமெண்ட்டு போகிறேன், அங்கே நிறைய கோச் வராங்க, நிறைய ஆர்பைட்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க, நேஷனல் பிளேயர்லாம் இருக்கிறாங்க. எல்லோரும் என் கேம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நான் நல்லா விளையாடுறேன், அதெல்லாம் ஓகே, வின்லாம் பண்ணுறேன். பட் யாருமே வந்து எனக்கு சொல்ல, ராகுல் நீ என்ன ராகுல், நீ ஃபண்டமெண்டலாக ஒரு தப்பு பண்ணுற. நீ வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்ட, அண்ட் மதுரை வின் பண்ணியாச்சு, கரூர் வின் பண்ணியாச்சு, திருவண்ணாமலை வச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியாச்சு. நீ ஏன் வந்து அடுத்தது வந்து பெரிய டோர்னமெண்ட் போகக்கூடாது, ஸ்டேட் லெவல் ஏன் போகக்கூடாது, எதுக்கு வருஷம் வெறுமனே டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பே விளையாண்டுட்டுருக்குற அப்படின்ற ஒரு கொஷினை வந்து எங்கள் வீட் சைடில் ஓகே, அவங்களுக்கு வந்து செஸ்ஸை பற்றி எக்ஸ்போஷர் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி பையன் தான் விளையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு கொஷினை வந்து அன்றைக்கி வந்து எனக்கு யாருமே கேட்கல. எனக்குமே அது தெரில. நான் என்ன பண்ண 12 வயசு 13 வயசு தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன டோர்னமெண்ட் கூப்பிட்டு போகிறாங்களா, உட்கார வச்சு விளையாட வைக்கிறாங்களா, நான் விளையாடுவேன், இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவேன். ஸோ ஜெயிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும், காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும், அதான் விளையாடுவேன். பட் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச் அப்படின்றவங்க வந்து இன்றைக்கி ஏன் இந்த விஸ்வநாத் ஆனந்த் போஸ்ட்டுக்கு எனக்கு ஏன் வருதுன்னா, விஸ்வநாத் ஆனந்த் வந்து இன்னுமே வந்து ஸ்டில் ஒரு ஃபெடேல வந்து ஒரு டெபுட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது. ஸோ அந்தமாரி அவருக்கு ஒரு பொசிஷன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு கோச்சாக வந்து அவங்கள பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து அந்த அவரோட அகாடமியில் அந்த பசங்க இருப்பாங்க. பட் அவர் டைரெக்டாக வந்து ஃபுல் டைமாக உட்காந்து ஒரு கோச் மாரி இந்த பசங்களை ட்ரெயின் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ கைஸ். ஏன்னா அந்த கிரெடிட்டை வந்து யாரோ ஒருத்தவங்களோட கிரெடிட் எடுத்து நீங்கள் விஸ்வநாத் ஆனந்த் எனக்கு தெரியும், அவர் பெரிய ஃபேமஸ், எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்றதுக்கு அந்த கிரெடிட் கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு பிளேயர் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த கோச் ரொம்ப மெனக்கிட்டு இருப்பாங்க, அந்த பசங்க ரொம்ப மெனக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப மெனக்கிட்டு இருப்பாங்க அவங்கள இந்தமாரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நான் வந்து அன்றைக்கி அத்தனை சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறேன், இவ்வளோ சர்டிஃபிகேட் இருந்துச்சு, பேப்பரில் எல்லாம் ஃபோட்டோலாம் வந்துச்சு, இருந்துமே நான் ஏன் வந்து ஒரு நேஷ்னல் லெவலுக்கு போகல, அண்டு ஒரு ஃபிடே மேட்ச்சில் போய் ஏன் நான் ரேட்டிங் அடிக்கல அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நான் என்ன ட்ரெயின் பண்ண கோச் வந்து அவரே ஒரு பிளேயர். ஸோ அவர் வந்து ஃபுல் டைம் கோச் கிடையாது, கோச்சிங் அவருக்கு ஒரு இன்கம்மு, பட் அவர் வந்து பிளேயரில் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிற ஒரு பிளேயர். ஸோ அப்போ என்னென்னா அவர் எந்தெந்த டோர்னமெண்ட்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் அவர் வின் பண்ண சான்ஸ் கிடைக்குமோ அந்த டோர்னமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் போயிட்டு இருந்தேன். அது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் தான். நான் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி அடுத்த ஸ்டேட்டுக்கு நான் எலிஜிபிளாக இருந்தேன். பட் என்னை வந்து ஸ்டேட்டுக்கு போகணும், ராகுல் வந்து மெட்ராஸில் ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட் இருக்குது, வா உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கோச் சொல்லணும். ஆனால் என் கோச் சொல்லலை. ஏன்னா அந்த ஸ்டேட் டோர்னமெண்ட்டில் அவர் விளையாட முடியாது. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் போனது ஒரே ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட்டு மதுரையில் நடந்துச்சு. தமிழ்நாடு ஸ்டேட் டோர்னமெண்ட் நடந்துச்சு 1993 நினைக்கிறேன்.
ஸோ அப்போ போனப்போ எங்கள் மாமா வந்து ஒரு 2 டேஸ் இருந்தாங்க என்னங்க கூட. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு 2 to 3 டேஸ் 1 டேஸ் இருந்தாங்க என்னை கடைசியாக கூப்பிட்டு வரதுக்கு அந்த மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு டோர்னமெண்ட் மட்டும்தான் வந்து நான் தனியாக போய் விளையாண்டேன். அண்ட் என் கோச் இல்லை. ஸோ டெக்னிக்கலி வந்து அது பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட் ஆக்சுவலி நான் வின் பண்ணல. ஆனால் எனக்கு முன்னாடி விளையாண்டவங்களாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயலக்ஷ்மி, ஐ திங்க் சசிகரன் விளையாண்டப்பில். சசிகரன் வந்து ஜிஎம். அந்த டைமில் ஜிஎம் இல்லை. நானும் சசிகரனும் வந்து கிட்டத்தட்ட வந்து அதேமாரி டிஸ்ட்ரிக்ட் விளையாண்டு ஸ்டேட்டு போயிட்டுருக்குறோம் 2 பேருமே. சசிகரன் வந்து ஃபஸ்ட் டேபிள், நான் வந்து 3rd டேபிளோ 4th டேபிளோ விளாண்டுருக்கேன். அது வரைக்கும் ஒரு 4 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நான் எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் 3.5 பாயிண்ட்ஸோ என்னமோ ஆல்மோஸ்ட் லைக் டாப் டேபிளுக்கு போயிட்டுருக்கிறேன். அந்த ஒரு கேமில் வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி லூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டு நான் 22nd ப்ளேஸ் ஆகிட்டேன் அந்த டோர்னமெண்ட்டில். கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அது தட்ஸ் அ திங் கைஸ். லைக் எனக்கு வந்து இப்போ என் கோச் இருந்து என்னை வந்து கோச் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நல்ல கோச்னா ராகுல் ஃபோக்கஸ் பண்ண கேம் ஃபோக்கஸ் பண்ண வெளில எந்திரிச்சு வராது, கேம் முதல்ல கேமில் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்மளை ஒரு ப்ரொஃபஷனலாகவே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கூட மாமா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கேம் முடிச்சுட்டு போகணும், அன்றைக்கி ஈவினிங் ஏதாவது படத்துக்கு போகலாம், வெளியில் போகலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ஏன்னா அந்தமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அந்த டைமில். நம்ம வெளியிலே போக மாட்டோம். அண்ட் அந்தமாரி வெளியில் போகிறப்ப எஸ்பெஷலி டோர்னமெண்ட் டைம்லாம் போகிறப்ப வந்து கூட யாருமே தெரிஞ்சவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்பா யாரோ ஒருத்தங்க வெளில இருக்கிறாங்க, படத்துக்கு போகலாம் அப்படின்ற இதில் வெளில சுற்றலாம், வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்றது ஒரு ஆசையான ஒரு விஷயம் தான் இருக்கும் அந்த வயசில். ஸோ இந்தமாரி ஒரு விஷயம்லாம் கைஸ். அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த கோச் வந்து அவங்களோட கரியர்னு ஒரு விஷயம் வந்து என்னென்னு இருக்குன்னா, இந்த பையன் வின் பண்ணுறது தான் அவங்களோட கரியரு, இந்த பையன் வந்து பெருசு சாதிக்கிறது தான் அவங்க கரியரு. ஸோ எனக்கு ஒரு வேளை அப்படி ஒரு கோச் கிடச்சி இப்போ எனக்கு வந்து ஓகே எனக்கு வந்து ஐஎம் ஆக்கிறது தான் இன்னொருத்தரோட மிஷனாக இருந்துச்சுன்னா நான் ஐஎம்மாக இருப்பேன். ஜிஎம்மாக ஏன்னா அப்போ வந்து பசியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி உட்காந்து படிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். சாட்டர்டே சண்டே வீக் டேஸ் எல்லா நேரமும் உட்காந்து செஸ் படிச்சுட்டு இருப்பேன். கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவேன், நோட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து என் சைட்லேருந்து குறை இருக்கிற மாதிரியே இருக்காது. பட் ஸோ அதான் கைஸ், நீங்கள் வந்து அந்த ஒரு கிரெடிட் அப்படின்றது வந்து அது டியூ கிரெடிட் வந்து அவங்க அம்மா பாருங்கள் அத்தனை டோர்னமெண்ட் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம் தான் வந்து அந்த பையனை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அண்ட் அந்த கோச் வந்து அவனை வந்து எத்தனை பேர் அந்த பையனை கோச் பண்ணியிருப்பாங்க. அண்டு அவங்களோட அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் அந்த விஷயம்லாம் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். விஸ்வநாத் ஆனந்த் வந்து ஹீஸ் அ லெஜெண்ட் சரியா. ஸோ அவர் வந்து நிறைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு, அதில் எந்த ஒரு டவுட்டும் எதுவும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து அந்த பசங்களோட கிரெடிட் விக்ட்ரி, அந்த பசங்க ஜெயிக்கிறதுக்கான கிரெடிட் வந்து ஷுட் கோஸ் டு த பாய்ஸு, அந்த கோச்சஸு சப்போர்ட். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணது படித்தது வந்து விஸ்வநாத் ஆனந்தர் அகாடமிக்கில் கூட படிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கான கோச் வந்து விஸ்வநாத் ஆனந்த் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். பர்சனலாக உட்காந்து இந்த ஒரு பசங்களை கோச் பண்ணியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ நத்திங் ராங் அபவுட் விஷி இஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஸோ விஸ்வநாத் ஆனந்த் மாரி ஆகணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் மை ட்ரீம். லைக் ஃப்ரம் 1992 நான் ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய கரியர் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு பாபி ஃபிஷர் பிடிக்கும். பாபி ஃபிஷர் பிடிச்சாலுமே வந்து விஸ்வநாத் ஆனந்த் தான் வந்து எனக்கு க்ளோசஸ்ட் ஐ கேன் சி அ லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன், அவ்வளோதான். ஓகே, வில் கேட்ச் பேக் இன் another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், and cheers.